தேனிலவுக்கு போயிட்டு வந்த இளம் ஜோடிய ஏர்போர்ட்ல வச்சு வறுத்தெடுத்திருக்காங்க இங்க ஒரு இன்ஸ்டா காதலி. கோவையை அதிர வைத்த வைரல் வீடியோவின் பின்னணி என்ன? என்ன கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட ஹனிமூன் போறியடா பொம்பளை பொறுக்கி. என தனது மிரட்டல் குரலால் கோவை விமான நிலையத்தையே கதற விடும் இந்த பெண்ணின் அட்டாக் வீடியோதான் இன்றைய வைரல் டாபிக். உருகி உருகி காதலித்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி ஒன்று கல்யாணம் என்றதும் கசந்து போய் காதலிக்கு கல்தா கொடுக்க நினைத்ததால் நடந்திருக்கிறது இந்த கச்சேரி. ஒட்டுமொத்த கூட்டமும் வாயை பிளந்து வேடிக்கை பார்க்க புது பொண்டாட்டியின் முன்பே காதலனை கழுவி கழுவி ஊற்றி மானத்தை கப்பலேற்றியிருக்கிறார் இந்த காரிகை. காதலனை எஸ்கேப்பாக வைத்த ப்ளூ சட்டையின் கன்னத்தில் பலார் விட்டதெல்லாம் அப்பப்பா. அதோடு அவருக்கு விழுந்த ஆபாச அர்ச்சனைகள் சொல்லவே நாக்கூசும் ஒன்று. இப்படி ஏர்போர்ட்டையே ஸ்தம்பிக்க வைத்த பெண்ணின் பின்னணியை அறிய அம்மணியை ஆஸ்வாசப்படுத்தி விசாரிக்க தொடங்கினோம். அப்போதுதான் காரில் ஏறி பறந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியின் காதல் லீலைகள் அம்பலமானது. ஷோல்டர் பேக்கை மாட்டிக்கொண்டு புது பொண்டாட்டியை கையில் பிடித்துக்கொண்டு நைஸாக நழுவும் இந்த மாப்பிள்ளை கோவையைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபரின் ஆசை மகன். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் இன்ஸ்டாவில் இஷ்டத்துக்கு உலாவும் இந்த வாலிபருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த இளம் பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நாளடைவில் அது காதலாக மாற இருவரும் கோவையை சுற்றி குத்தாலம் போட்டு காதலை வளர்த்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இவர்களின் காதல் விவகாரம் வீட்டிற்கு தெரியவர, ஏங்கண்ணு நம்ம வீட்டு கௌரவம் என்ன ஆகிறது, இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் உற்றுக்கண்ணு என வாலிபரின் பெற்றோர் மூளைச்சலவை செய்திருக்கிறார்கள். அடுத்த சில நாளில் அவர்களின் அந்தஸ்திற்கு ஏற்றாற்போல் ஒரு பணக்கார வீட்டில் சம்மதம் பேசி முடித்துள்ளனர். காசு என்றால் யாருக்குதான் ஆசை இல்லை? இதனால் எதிர்காலம்தான் முக்கியம் என காதலியை கழற்றிவிட நினைத்திருக்கிறார் வாலிபர். அதன்படி உடனே பிரேக்கப் செய்தால் பிரச்சனையாகிவிடும், கல்யாணம் நின்றுவிடும் என நினைத்து காதலியை அழைத்துச் சென்று யாருக்கும் தெரியாமல் தாலி கட்டியதாக சொல்லப்படுகிறது. ரகசியமாக காதலிக்கு தாலியை கட்டிவிட்டு ஊரறிய செல்வந்தனின் செல்வியோடு திருமணத்திற்கும் தயாராகி இருக்கிறார். இந்த விஷயம் தெரிந்து அதிர்ந்து போன காதலி காதலனின் திருமணத்திற்கு சென்று அங்கே என்ன நடக்கிறது என நோட்டமிட்டிருக்கிறார். இதனை அறிந்த காதலன் அந்த இளம் பெண்ணை உறவினர்களை வைத்து அங்கிருந்து வலுக்கட்டாயமாக அனுப்பி வைத்துள்ளார். இதனால் காதலனின் மீது பீளமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் அந்த இளம் பெண். ஆனால் அந்த வாலிபரின் குடும்பம் வசதி படைத்திருப்பதால் போலீசார் அந்த புகாரை அப்படியே ஓரம் கட்டி வைத்ததாக தெரிகிறது. இந்த நிலையில்தான் திருமணம் முடிந்த கையோடு புது மனைவியுடன் ஹனிமூனுக்கு சென்ற வாலிபர் சென்னையிலிருந்து கோவைக்கு திரும்பி வருவதாக அந்த பெண்ணுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன்படி ஏர்போர்ட் வாசலிலேயே காத்திருந்த பெண் காதலன் புது மனைவியின் கையை பிடித்துக்கொண்டு கொஞ்சி குழாவி வந்ததை கண்டு கொதித்து போயிருக்கிறார். என்ன கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட ஹனிமூன் போறியாடா என ஆபாச வார்த்தைகளால் திட்டி தீர்த்து வாலிபரை தாக்க முற்பட்டிருக்கிறார்.
இந்த காதல் விவகாரங்கள் எல்லாம் புது பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாதென மனைவியை பொத்தி பொத்தி அழைத்து கொண்டு அங்கிருந்து நடையை கட்டி உள்ளார். தாக்க வந்த இளம்பெண்ணின் கையை வாலிபரின் உறவினர்கள் பிடித்துக்கொள்ள மனைவியுடன் காரில் ஏறி சிட்டாய் பறந்திருக்கிறார் அந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. கையில் கிடைத்த காதலனை நழுவ விட்ட ஆத்திரத்தில் தடுத்து நிறுத்திய உறவினரின் கன்னத்தில் அறை விட்டு ஆபாசமாக திட்டி ஏர்போர்ட்டையே அலற விட்டிருக்கிறார் இளம்பெண். காசு இருந்தா என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்களா என போலீசாரை பார்த்து அந்த பெண் கேட்ட கேள்விகள் எல்லாம் இந்த வழக்கின் பின்னால் பல விஷயம் மறைந்திருக்கிறது என்பதை உணர்த்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்திய பிறகு உண்மை வெளிவரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.